வணக்கம். Am I audible? Good evening to everybody. Good evening. Audible? Okay, good, super. Right. So இன்னைக்கான DND daily news dose-ல என்ன பார்க்க போறோம்னா it is about July 23 இன்னைக்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான நியூஸ் பேப்பரே நிறைய இருக்குது அப்படிங்கிற நியூஸஸே நிறைய இருந்துச்சு. இட் இஸ் ஓவர்வெல்ம்டு வித் த நியூஸஸ் ஆஃப் எக்கனாமிக் சர்வே. ஸோ அதனால் நான் சாட்டர்டே நியூஸை இது கூட அட்டாச் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதையே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கம் போல் ஒரே ஒரு எடிட்டோரியல் தான் தெரிச்சு. ஓகேங்களா? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த எடிட்டோரியல்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆன் த சைட் ஆஃப் என்விரான்மெண்ட், பர்டிகுலர்லி ஆஃப் climate சேஞ்ச். ஓகேங்களா? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு climate சேஞ்ச் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் டிசாஸ்டர். ஸோ GS3ல நமக்கு நிறைய டாபிக்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் திஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ் இஸ் particularly talking about the impact of labor and the economy. லேபர் என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது, அவங்களோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் பேசுது. ஸோ ஹீட் ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஹீட் ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹீட் வேவ்ஸ். ஓகேங்களா? ஹீட் வேவ்ஸ்னால தான் ஹீட் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஹீட் வேவ்ஸை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளைன்டு சீரிஸே போட்டிருக்கேன். அதை ஒரு வாட்டி வேணும்னா போய் பாருங்கள். ஓகேங்களா? அதுவும் நம்மளுடைய டிஎன்டியிலேருந்து கட் பண்ணி போட்ட வீடியோ தான். ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஐஎம்டியோடைய அந்த ஹீட் வேவ்ஸுக்கான டெஃபினிஷன் என்ன, ஓகேங்களா? கோஸ்டல் ஏரியாஸில் ஹீட் வேவ்ஸுக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர் வரும், அதுக்கப்புறமா ஹில்லி ரீஜன்ஸில் என்ன மாதிரியான பர்சன்டேஜ் வரும், பிளெயின் ரீஜன்ஸில் என்ன மாதிரியான டிகிரி செல்சியஸில் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம விவரமாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹீட் வேவ்ஸ் எப்படி மேக்னிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அர்பன் ஹீட் ஐலாண்ட். அர்பன் ஹீட் ஐலாண்ட்னா என்னது? த அர்பன் ஏரியாஸ் வேர் த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பில்ட். அந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேப்சரிங் த ஹீட். அந்த கேப்சரிங் த ஹீட்டுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதிகமாக அந்த இடம் மட்டும் ஹீட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் ஏரியா மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஐலாண்ட் எஃபெக்ட். ஐலாண்டு மாதிரி சுற்றி அந்த அர்பன் ஏரியா மட்டும் ஐலாண்டு மாதிரி ரொம்ப அதிகமான ஹீட் இருக்கும். ஸோ தட் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் பார்த்தோம். இட் இஸ் நத்திங் பட் வெட் பல்ப் எஃபெக்ட். ஓகேங்களா? வெட் பல்ப் டெம்பரேச்சர். அப்போ அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர்னால் என்னது? சி, அவர் பாடி இஸ் நோன் ஃபார் மெயின்டைனிங் the temperature by itself. The ability of our body to maintain the temperature, அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is from the brain. Hypothalamus is controlling this character. அது எப்படி கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது? இப்போ அதிகமாக ஹீட் ஆகுது, என்ன ஆகும்? நம்மளுக்கு வேர்க்கும். ஸோ வேர்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the mechanism of the body to keep our body temperature cool. அப்போ ஐடியல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கணும். என்னென்னா 37 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 37 டிகிரி செல்சியஸ் இவ்வளோ தான் இருக்கலாம். டிகிரி செல்சியஸ் தான் இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும்? 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்மளால் அந்த ஹீட் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் இட் காசஸ் மெனி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு போகும். ஓகேங்களா? அந்த ஒரு சர்டன் டிகிரி செல்சியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஏர்லேயும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வேர்வையை ஏர் சக் பண்ணாது. அப்போ என்ன ஆகும்? வேர்த்துமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உடம்பால் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது.
ஸோ இட் காசஸ் டீஹைட்ரேஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ காசஸ் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ். ஓகேங்களா, ஹீட் ஸ்ட்ரோக்னால நம்ம உயிரிழக்கக்கூடிய அபாயங்கள் கூட ஏற்படலாம். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஹீட் வேவ். ஹீட் வேவ் எதனால் ஆகுது? பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் இட் இஸ் மேக்னிஃபைடு பை த அர்பன் ஹீட் ஐலாண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரே ஃபினாமினா தான். அப்போது இதனால் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, ஒர்க்கிங் கிளாஸ். ஓகேங்களா, ஒர்க்கிங் கிளாஸ் இப்போ ஒரு வெல் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கார். அவர் வந்து வெளில போயிட்டு வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா ஹீட் வேவ் வருது, அவர் வேலை செய்யணுன்ற அவசியம் இருக்கா? கிடையாது. ஆனால் அன்னன்னைக்கு தினமும் வந்து தினக்கூலிகளாக இருக்கிறவங்க, எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, பார்சல் சர்வீஸ், அதுக்கப்புறமா வந்து ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜொமேட்டோ மாதிரியான கிக் எக்கனாமியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக தினசரி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க விரும்புகிறாங்க விரும்பலை அது வேறு விஷயம். அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபோர்ஸிங் தெம் டு ஒர்க் இன்ஸ்பைட் ஆஃப் த ஹார்ஷ் ரியாலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ். அப்போ இது யாருக்கு வந்து இது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will affect the marginalized community, daily workers, agricultural laborers, construction workers. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களை தான் அது பாதிக்கும். குறிப்பாக மைக்ரண்ட் லேபரர்ஸ், இந்தியா மாதிரியான இடங்களில் வந்து மைக்ரண்ட் லேபரர்ஸை தான் வந்து அது அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து போகிறதுக்கு ஒரு போக்கிடம் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஹார்ஷ் ரியாலிட்டியில் வேலை செஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் நல்லா கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட் இருக்காது. ஸோ இதை எல்லாத்தையும் மீறி இவங்க ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேபர் ப்ரொடக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகுது. லேபர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா, இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ நம்மளுடைய ஜிடிபி அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இப்போ கம்மியாகும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாகும்போது ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரொடக்டிவிட்டி வில் ஒன்லி இன்க்ரீஸ் அவர் பர் கேபிட்டா இன்கம். அப்போ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பர் கேபிட்டா இன்கம் வில் ஆல்சோ கம்ஸ் டவுன், ஜிடிபி கம்ஸ் டவுன். So it affects the overall economy of a particular country. ஸோ இது எங்கே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டி லாஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் லாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது இன்னொரு என்ன சொல்கிறது அன்ஹெல்தி கொலாபரேஷன் கூட சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் இன் அ ட்ராபிக்கல் ஏரியாவில் தான் வந்து அதிகமான ஹீட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து சவுத் ஏஷியா, சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா ரீஜியன்ஸ், இங்கே தான் பாவர்ட்டியும் அதிகம், இப்போ லேபர் அதாவது வந்து லேபர் ஒர்க்கிங் கிளாஸும் அதிகம், ஹீட்டும் அதிகமாக இருக்குது. டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆல்ரெடி வந்து டெவலப் ஆன கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்காங்க, தே ஆர் சிச்சுவேட்டட் இன் அ டெம்பரேட் எக்கனாமி. அந்த டெம்பரேட் எக்கனாமியில் 400 வருஷமாக அவங்க பண்ண அந்த பிகாஸ் ஆஃப் தட், ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணதுனால we are encountering these kinds of heat stress. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மிட்டிகேஷன், அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான அந்த ஸ்ட்ராட்டஜிக் எஃபர்ட்ஸை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் அடுத்த கட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரே வழி. அப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் மினிஸ்ட்ரிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க, லேபருடைய அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உயர்த்துறதா இருக்கட்டும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை உயர்த்துறதா இருக்கட்டும், பீடியாடிக் வாட்டர் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், சானிடேஷன் வசதிகளை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகேங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுறாங்க. அப்போ லேபரர்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், விமன் பாதிக்கப்படுறாங்க, எல்டர்லி பாதிக்கப்படுறாங்க,
children's எப்படி பாதிக்கப்படுறாங்க. These are the connecting area which you can write. ஓகேங்களா. heat stress அப்போ எப்படி கேட்கலாம், ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, heat waves has its effect on all the social marginalized communities. Discuss. அப்போ heat waves elderly, heat waves children, heat waves women, heat waves laborers, இப்படின்ட்டு வந்து நீங்கள் different perspectives you can give with respect to heat waves. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இம்பேக்ட் ஆஃப் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, ஹெல்த் என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் நடக்குது அக்கார்டிங் டு ஐபிசி நோட்ஸு, அதுக்கப்புறம் ரீஜனல் இம்பேக்ட் எப்படி நடக்குது. ஓகே. அண்ட் தென் வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ், மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் மெஷர்ஸ் விச் வி கேன் ஃபாலோ. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் நத்திங் பட் க்ரீன் ஜாப்ஸ். ஸோ வி கேன் கான்சன்ட்ரேட் ஆன் க்ரீன் ஜாப்ஸ். இதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுவாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா. we can concentrate on green jobs. green jobs na onnu illa, it is nothing but environmental related economic activity which is supporting the environmental resilience, also generating economic activity, that is called as green jobs. இதெல்லா நீங்க வந்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி green jobsலாம் பர்టిక్యులரா கொடுக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் எப்போ தெரியும், if we only read the newspapers and current affairs. okay. Yes, agriculture and construction workers are the major chunk of people who get affected by the heat stress. Agriculture la kittathata 60% வந்து affect ஆகுறாங்களாம். It is next followed by the construction workers which are getting affected nearly 19%. இந்த fact எல்லாம் சொல்லி திணிக்க விரும்பல உங்களுக்கு fact. ஓகேங்களா. அந்த fact வந்து ஆர்கானிக்கா உங்களுக்கு ஏறணும். ஸோ ஒரு வாட்டி நான் கொடுத்த ஃபேக்ட்ஸை பாருங்கள், எது படிக்க முடியுது, எதை ரீட்டைன் பண்ண முடியுதோ அதை மட்டும் ரீட்டைன் பண்ணி அதையே திருப்பி எழுதிக்கோங்க. அது போதுமானது. ஏதோ ஒரு ஃபேக்ட் போதும். ஓகேங்களா. ஒன்று அது வந்து ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட, லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஃபேக்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு அ ரிப்போர்ட், ILO ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4.6% ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே பிகாஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ் குறையும் அப்படிங்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் வேவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எழுதலாம், இன்ட்ரொடக்ஷனில் எழுதலாம், இல்லைனா வந்து உங்களோட பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக எழுதலாம். பட் எனி ஒன் ஃபேக்ட் இஸ் எனஃப். ஓகேங்களா. எல்லா ஃபேக்டையும் ஒருத்தர் எடிட்டோரியலில் கொடுக்கக்கூடிய எல்லா ஃபேக்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. So next is with respect to the case of gig workers. Okay, gig economy பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறவங்களுக்கு ஹைப்போதலாமஸ் எப்படி ரெகுலேட் பண்ணும் சார்? ஆக்சிஜன் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா. மேலே போக போக ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி பழகுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் எவரெஸ்ட்லாம் எடுத்த உடனே ஏற மாட்டாங்க, இல்லைனா ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. ஓகே. இன்றைக்கி இன்றைக்கி மெயின்ஸ் ஆன்சர் கொஸ்டினோட வந்திருக்கேன். இப்போ கூட ஆன் த ஸ்பாட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்தேன், நீங்கள் அதை கூட எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே. இன்றைக்கி ஒரு கொஸ்டினோட வந்திருக்கேன். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஐ வில் கிவ் சம் டைரக்ஷன்ஸ் விச் யூ கேன் ரைட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிக் ஒர்க்கர்ஸ். கிக் ஒர்க்கர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் ஹஸ் கேம் அப் வித் அ பில். ஓகேங்களா. கர்நாடகா கிக் ஒர்க்கர்ஸ் பில். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மித் அபவுட் த கிக் ஒர்க்கிங்கை வந்து அவங்க வந்து உடைச்சிருக்காங்க. என்னென்ன கிக் ஒர்க்கிங்கில் அந்த மித்தை உடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித் ரிலேட்டட் டு நோ பாஸ். அதாவது வந்து கிக் ஒர்க்கர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க தான் பாஸ், அவங்களுக்கு யாரும் பாஸே கிடையாது இப்படிங்கிற ஒரு மித் இருக்குது. ஓகேங்களா. யூ ஹாவ் நோ பாஸ்.
யூ ஆர் அவர் பார்ட்னர், யூ ஆர் யுவர் ஓன் கேப்டன். நீங்கள் எப்போ வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் யூ கேன் ஒர்க். நீங்கள் யார் கீழேயும் ஒர்க் பண்ணல, நீங்களாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித் இருக்குது. பட் இட் இஸ் எ ராங் மித், பிகாஸ் தே ஆர் ஃபோர்ஸ்டு டு ஒர்க் வித் த கமாண்ட் ஆஃப் அல்காரிதம். அந்த அல்காரிதம் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அல்காரிதம் என்ன சொல்லும், வேறு எங்கேயோ இருப்பாங்க, வேறு எங்கேயோ வந்து போக சொல்லும். ஓகேங்களா? பிக்கப் பண்ணுறதுக்கே 6 கிலோமீட்டர் ஆகும், நம்ம போகிறதே 4 கிலோமீட்டராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த அல்காரிதம் இஸ் டிக்டேட்டிங் them. Algorithm and the algorithm which is controlled by the management, they are controlling, indirectly controlling this gig workers. அப்போது அக்கார்டிங் டு த பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அல்காரிதமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எப்படி வந்து இந்த அல்காரிதமுடைய மெட்ரிக்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதை வந்து அந்த ஒர்க்கருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். The bill mandates aggregators to share the algorithm parameters affecting the work allocation and categorization. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, மித் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இந்த கிக் ஒர்க்கர்ஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஃப்ளெக்சிபிள் டைம் தான். உங்களுக்கு வந்து 9 to 5 அப்படிங்கிற அந்த டைம் கிடையாது. நீங்கள் எப்போனாலுமே வந்து வேலை செய்யலாம், எப்போ வேணுமோ வந்து வேணாமோ நீங்கள் வெளில வந்துடலாம், இப்படிங்கிற அந்த ஒரு மித்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதுவுமே தப்புங்கிறாங்க. ஏன் தப்பு அப்படின்னா, இன்சென்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் எனக்கு நிறைய ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு ஊபரோ இல்லை ஓலாவோ புக் பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு அந்த டிரைவர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? எப்படி போகுது, என்ன, நல்லா இருக்கா அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருப்பேன். ஒரு 100ல் ஒரு 90% என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எல்லாமே இன்சென்டிவாக இதுவாக பிடிச்சிட்றாங்க, இன்றைக்கி இந்த மாதம் நான் இவ்வளோ ஓட்டணும், இவ்வளோ ரைட்ஸ் போகணும், அப்போ தான் எனக்கு இந்த இன்சென்டிவ்க்கே எலிஜிபிலிட்டி, இல்லைனா எனக்கு எலிஜிபிள் கிடையாது, இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஓட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சாதாரணமாக ஓலா ஓட்டுறாரு, ஊபர் ஓட்டுறாரு, அவருக்கு என்ன மாதம் 60,000 சம்பாதிப்பார் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிடலாம். பட் அவங்க அதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த இன்சென்டிவ்காக ஓடுறாங்க பார்த்தீங்களா. திஸ் மேக்ஸ் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அ நான்சென்ஸ். ஓகேங்களா? த ஃப்ளெக்சிபிலிட்டி அஸ் அ மித். ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது. தே ஆர் ஃபோர்ஸ்டு டு ஒர்க் ஃபார் த இன்சென்டிவ். அவங்க கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வந்து 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் அதை விட அவங்க வந்து 2 மடங்கு 1.5 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் claim of flexibility is not true. ஓகேங்களா? அப்போ அந்த பில்லில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a provision for fair contracts and income security, and if they are working, if they are refusing to work, the right to refuse is also provided in this bill. Right to refuse is a very very important right. Okay, and then அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is with respect to, it is a part time job, it is for the additional income அப்படின்னு இன்னொரு மித் இருக்குது. கிக் ஒர்க்கிங் வந்து it is for additional income. காலைல ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு ராத்திரி சும்மா ஏதாவது ஓட்டுறாங்க அதுதான் கிக் ஒர்க்கிங்கிறது, அதுதானே. ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடிஷ்னல் ஒர்க் அப்படிங்கிறதுனால தே ஆர் நாட் ப்ரொவைடிங் எனி இன்கம் சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரியான கிக் ஒர்க்கர்ஸுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து யூ ஹாவ் டு என்ஷூர் பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் யூ ஹாவ் டு கிவ். இப்போ ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா ஃபார் தெம் தேர் இஸ் நோ ஃபார்மல் அலவன்சஸ், தேர் இஸ் நோ இன்சூரன்ஸ், தேர் இஸ் நோ ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேங்களா? அப்போது அந்த சோஷியல் செக்யூரிட்டிங்கிற அந்த நெட்டு வந்து உடையுது. டக்குன்னு அவங்க if they are out of the employment, suddenly they will be below the poverty line. ஓகேங்களா? அப்போது this bill mandates social security and addressing the old age, இது ஏதாவது டெத்து வந்துடுது,
ஹெல்த்து இந்த மாதிரியான விஷயங்களை அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து இந்த எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்துக்க சொல்லி திஸ் பில் இஸ் மேண்டேட்டிங். ஓகேங்களா? பிகாஸ் தேர் இஸ் அ சர்வே பொறுத்த வரைக்கும் அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 96% ஆஃப் த டிரைவர்ஸ் they are completely dependent on this gig working. Food delivery la 90% of the food delivers they are completely dependent on this gig working salary. okayங்களா? It is not a part time job, it is a full time job, it is a taxing job. okayங்களா? அதனால and it is commanded by the algorithm. okay, so the myth of gig economy is busted. so this bill is addressing all these concerns. அப்போ இது பர்ஃபெக்டான பில்லா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஏன் பர்ஃபெக்டான பில் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this bill also lacks some provisions about the minimum wages, occupational safety, health, working hours, collective bargaining. இதை பற்றிலாம் பில் பேசவே இல்லை. பட் இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ரைட் டைரக்ஷன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ஆக்குபேஷனல் கோட் ஃபார் சோஷியல் ஆக்குபேஷன். ஓகேங்களா? அதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை பாசிங் ரெஃபரன்ஸில் கிக் ஒர்க்கர்ஸ்னு இருக்கே தவிர கிக் ஒர்க்கர்ஸுக்கு எந்த ஒரு சோஷியல் செக்யூரிட்டியுமே வந்து அந்த கோடு வந்து சொல்லலை. பட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் த லீட். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ராஜஸ்தான் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு எனாக்ட் அ பில், சோஷியல் செக்யூரிட்டி பில் ஃபார் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ், அண்ட் இட் இஸ் ரைட்லி ஃபாலோடு பை த கர்நாடகா. ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ இன் த பேக் ஒன்லி. ஓகேங்களா? நம்மளுமே வந்து இந்த பில்லை வந்து we are in the making of gig economic regulations. okay, ஸோ இப்போ வந்து சர்வே பற்றி போகிறோம். அவர் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரின்னு எதை வச்சு சொல்கிறோம்? வாட் ஃபீச்சர்ஸ் ஒன் கண்ட்ரி ஷுட் ஹாவ். ஓகே, டெவலப்டு கண்ட்ரின்னு நம்மளை கிளைம் பண்ணிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? வி ஆர் அ டெவலப்பிங் கண்ட்ரி, வி ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத். ஓகேங்களா? நம்மளுடைய ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் த 5th largest எக்கானமி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஓகேங்களா? இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி வைஸ் வி ஹாவ் சம் வாட் டெவலப்டுன்னு நம்மளால் சொல்லிக்க முடியும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் த 3rd largest எக்கானமி. ஓகேங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டாலரோட மதிப்பு, இந்திய ரூபாயோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை வச்சு பார்க்கும்போது அது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஎஸில் ஒரு 5 ஸ்டாரோடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $1/2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. $1/2 இங்கே எவ்வளோ இருந்திருக்கணும்? 40 ரூபா இருக்கணும். ஆனால் நம்மளுடைய 5 ஸ்டாரோட மதிப்பு எவ்வளவு? 5 ரூபா. ஓகேங்களா? அப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 10 rupees தான் ஆகுது ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா. அப்போது நம்மளுடைய டாலரோட அந்த நம்மளோட ருப்பியோட இது வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கா? இட் இஸ் அப்ரிஷியேட்டட். ஓகேங்களா? அப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஈக்குவேட்டிங். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறோம், ஓவர் சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோடைய இதுவை. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இது மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா கிடையாது. அடுத்தடுத்த க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. என்னென்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் உங்களோட ஹியூமன், இப்போ நீங்கள் க்ரோத் ஆகிட்டீங்க, இந்த க்ரோத்தை வச்சு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் டெவலப் ஆகிருக்கீங்க, உங்களுடைய ஹியூமன் பொட்டென்ஷியலை எந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க, எஜுகேஷன், ஹெல்த்து, ஓகேங்களா, இதிலெல்லாம் எப்படி வந்து நீங்கள் ஃபேர் ஆகுறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இதிலெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பர் கேபிட்டா இன்கம்மை கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ஈக்குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, ஓகே, இன்ஈக்குவாலிட்டியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பார்ப்பாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து யார் பார்ப்பாங்கன்னா, ஜென்ரலாக வந்து நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து இது 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 இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து முன்னேறிய ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ தான் வி ஆர் டெவலப்டு கண்ட்ரி.
இண்டெக்ஸ் நிறைய இண்டெக்ஸஸ் இருக்குது. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு இருக்குது, வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, கரப்ஷன் இண்டெக்ஸ்னு இருக்குது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் வந்து வேர்ல்டு கரப்ஷன் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் விடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஹியூமன் ரைட்ஸ் இண்டெக்ஸ்னு இருக்குது. ஹியூமன் ரைட்ஸில் நீங்கள் எப்படி ஃபேர் ஆகுறீங்க அப்படிங்கிறது. ஸோ இவ்வளவு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. வெறும் ஒரு கண்ட்ரி ஜிடிபியை வந்து அதிகமாக இருக்குங்கிறதாலேயே இட் இஸ் நாட் டெவலப்டு. the country's citizens should be having space to have its dissent. ஓகேங்களா? டிசென்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு டெமோக்ரஸி, உங்கள் கண்ட்ரி ஒரு டெமோக்ரஸியா, இதை வச்சும் வந்து டெவலப்மெண்ட் க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேங்களா? we are not fully developed, we are partially democratic country according to some index. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவ்வளவு க்ரைட்டீரியாஸ் இருக்குது ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுக்கு. ஓகே சார், சாவர்னிட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாவர்னிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். தமிழில் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இறையாண்மை, சாவர்னிட்டி இஸ் இறையாண்மை. த எபிலிட்டி டு டிசைட் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் பை அவர் செல்ஃப் ஃபார் அவர் கண்ட்ரி. அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி. உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் தன்மை, நம்மளுடைய கண்ட்ரிக்காக நம்மளே ஒரு டிசிஷனை நம்மளால் சுதந்திரமாக எடுக்கக்கூடிய அந்த தன்மை தான், எபிலிட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மேட்டர்ஸ்லேயா இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ்லேயா இருக்கட்டும், அதுதான் சாவர்னிட்டி. எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போது ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு. அப்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போடுறாங்க. உங்ககிட்ட நான் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அலைஸையும் வந்து அந்த மாதிரி கம்பல் பண்ணுறாங்க, இந்தியா உட்பட கம்பல் பண்ணுறாங்க, ரஷ்யா கிட்ட நீங்கள் எந்த ஒரு உறவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்தியா என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து we are having a important foreign policy which is called as strategic autonomy. இந்த வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் for your mains as well as prelims. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வேர்டு இது, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஓகேங்களா? அதாவது எங்களுடைய நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு பிரதானம், அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் முடிவெடுப்போம். ஓகேங்களா? we will balance every country's interest. ஓகே, அதுக்காக உங்ககிட்ட ஒரு கேம்புக்குன்னு போயிட்டு நாங்கள் வந்து அலைன் ஆக முடியாது. ஓகேங்களா? எங்களுக்கு ரஷ்யாவும் வேணும், அவங்களோட ஆயில் வந்து சீப்பாக கிடைக்குதுன்னா எங்கள் நாட்டுக்கு அது நல்லது அப்படின்னா அதை நாங்கள் எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிலிட்டி, அதுதான் சாவர்னிட்டி. இதே வந்து நம்ம வந்து இஃப் வி ஆர் கண்ட்ரோல்டு பை அமெரிக்கா, இஃப் வி ஆர் கண்ட்ரோல்டு பை வெஸ்டர்ன் கண்ட்ரி, கேன் வி டிசைட் லைக் திஸ்? வி கான்ட் டிசைட். ஓகேங்களா? அதுதான் சாவர்னிட்டி. அந்த ஒரு திறமை தான் சாவர்னிட்டி, திறன் தான் சாவர்னிட்டி. ஓகே, யூனியன் பட்ஜெட் செப்பரேட் வீடியோ போடுவீங்களான்னு கேட்குறீங்க. எனக்கு டைம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னால் முடியுது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். ஓகேங்களா? இன்ட்ரீம் பட்ஜெட்டே ஒரு வீடியோ தனியாக போட்டேன், இதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, யூனியன் பட்ஜெட் ட்ரை பண்ணுறேன். டைட்ஸுக்கும் வேவ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. டைட்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, தே ஆர் ப்ரிடிக்டபிள். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ இல்லை 1 வாட்டியோ அந்த குறிப்பிட்ட டைமில் தான் வரும். ஓகேங்களா? வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கம், அது பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸ்லி தே வில் கம் வேவ்ஸ். டைட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். வேவ்ஸ் அப்படிங்கிறது ஹரிசான்டல் மூமெண்ட். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் நிறைய ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? டைட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டைடாக வரணும் அப்படின்னா வந்து த சன் மூனுடைய அந்த கிராவிடேஷ்னல் புல் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அது டைடு வந்து ரொம்ப அதிகமாக வரும், அதுதான் ஸ்ப்ரிங் டைடுன்னு சொல்லுவாங்க. 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான டைடு வரும், அதுதான் வந்து நீப் டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களோட ஜாகிரஃபியில் பேசிக்ஸாக என்சிஆர்டிலே இருக்குது, ஒரு வாட்டி போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
uses of calculation of triple P and does it used to improve the borrowing capacity? இல்லை ஜஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ்க்காக தான் ட்ரிபிள் பி. இட் இஸ் நாட் அபவுட் பாரோயிங் கெப்பாசிட்டி ஆர் ஐஎம்எஃப்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. தே வில் ஒன்லி கிவ் வாட் டு சே ஓட்டிங் ரைட்ஸ் பேஸ்டு ஆன் த ஜிடிபி. ஓகேங்களா, நம்மளோட ஜிடிபி வச்சு தான் நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ட்ரிபிள் பிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்வேக்கு வந்துடுவோம். சர்வேல சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஹிந்துவில் என்னென்னலாம் சர்வேல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு சம்மேஷன் ஆஃப் த சர்வே நம்ம பண்ணிவிடுவோம். அதோடைய சேலஞ்சஸாக என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் சேயிங் அபவுட் ஸ்கில்லிங் ஆஃப் த மேன் பவர். சர்வே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது எப்பயுமே காலங்காலமாக சொல்கிறது தான். ஓகேங்களா, ஜென்ரலாக இப்போது எம்ப்ளாயபிலிட்டி ஆர் எம்ப்ளாயபிள் ரெடி, கீப்பிங் த எம்ப்ளாயி ரெடி அப்படிங்கிற அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 51% ஆஃப் இந்தியன் கிராஜுவேட்ஸ் வேர் எம்ப்ளாயபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், வேலை முடிச்சுட்டு வெளியே வராங்க, அதாவது வேலை முடிச்சுட்டு இல்லை, படித்து முடிச்சுட்டு வெளில வராங்கன்னா தே ஆர் எம்ப்ளாயபிள். ஒன்லி 51% ஆர் எம்ப்ளாயபிள், படித்து முடிச்சுட்டு வெளில வரவங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து தே ஆர் லேக்கிங் த ஸ்கில்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து லேக் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டடியிங்கோடு நம்ம என்ன பண்ணணும்னா we have to sync learning outcomes with skilling outcomes is the best way அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, we have to sync the learning outcomes with the skilling outcomes. இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, according to economic survey the CEO has recommended that we have to sync with the learning outcomes with the studying outcomes அப்படின்னு அந்த லைன் அப்படியே எழுதலாம். ஓகே, and the economic survey also said that the median age of India's workforce is 28. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறோம் நம்ம வந்து ரொம்ப யங்கஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, this is why we have to harness now itself. இப்போ இதுவே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு இந்த ஒர்க் ஃபோர்ஸோடைய மீடியன் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா 40-45 இருக்கும். அப்போ அதோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இஸ் மோர் ஹையர். அதனால் நம்மளால் வந்து நிறைய ப்ரொடக்டிவ் ஒர்க்கில் ஈடுபட முடியும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகும். ஓகேங்களா, அப்போது இந்த ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் போத் ஃபீமேல் அண்ட் மேல். அப்போது மேல் எப்படியா இருந்தாலும் வந்துடுவாங்க, ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்கனாலே தே ஹாவ் டு, பிகாஸ் இட் இஸ் அ சோஷியல் கம்பல்ஷன், சொசைட்டியல் கம்பல்ஷன். ஆனால் விமனுக்கு அப்படி கிடையாது. ஈவன் தோ தே ஆர் ரெடி, சொசைட்டி won't leave them. ஓகேங்களா, அப்போது அவங்களையும் நம்ம எப்படி புஷ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு பேரையும் புஷ் பண்ணும்போது ஒர்க் ஃபோர்ஸ் வில் டபுள் த ஒர்க் ஃபோர்ஸ், டபுள் த ப்ரொடக்டிவிட்டி, டபுள் த ஜிடிபி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we also have to improve the learning outcomes அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. லேர்னிங் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கில்லிங் இஸ் ஃபால்ஸ்லி டேக்கன் as applying to dropouts. அதாவது எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா there is a perception that யாருக்கெல்லாம் வந்து எதுவும் தெரியலையோ அவங்களுக்கு தான் ஸ்கில் கொடுக்கணும், யாரெல்லாம் வந்து ஒர்க்கில் வந்து நல்லா இல்லையோ அவங்களுக்கு தான் ஸ்கில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அந்த பெர்செப்ஷனை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத எக்கனாமிக் சர்வே சொல்லுது. ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்கில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். நம்மளுடைய அந்த ஸ்கில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கில்லிங் வந்து எல்லாருக்குமே தேவை. பிகாஸ் திஸ் இஸ் அ ஏஐ எரா. ஏஐ எராவில் என்ன ஆகும்னா ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் வாட் டு சே, அது வந்து ரொம்ப மார்க்கெட்டில் யூஸே இல்லாத ஸ்கில்லாக வந்து 2 வருஷத்துலேயே மாறிடுதான். அப்போ வி ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி அப்ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங் அவர் ஆல்ரெடி ஸ்கில்டு சோர்ஸ். நம்ம கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் ஒரே வழி இந்த எராவில். நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் படிக்கணும், அதுக்கப்புறமா வந்து ஒரு வேலையில் இருந்தேன்னா நான் படிக்க தேவையில்ல, நான் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். நீங்கள் உங்களோட ஐடியில் ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை கூட கேட்டு பாருங்கள், டெய்லியும் தே வில் பி ஹேவிங் அண்டர்கோயிங் ஸ்டடீஸ், தே வில் பி அண்டர்கோயிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா, நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்கில்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை அவங்களும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க.
ஸோ இந்த எரால படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? பிகாஸ் யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி அப்டேட் வாட் த வேர்ல்ட் ஆர் இண்டஸ்ட்ரி இஸ் அப் டு. ஓகேங்களா? ஒரு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ இனிமேல்லாம் ஓட்ட முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் ஏஐ இஸ் ரீப்ளேசிங் those who can't handle the AI. அதுதான் அங்கே விஷயம். AI is not replacing all the workforce. AI is replacing those who can't handle the AI. அதுதான் அங்கே விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்லி we have to reskill and upskill ourselves. ஓகே, அதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேவும் சொல்லுது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் இஸ் ஹோவரிங் at 2.8% of the GDP. நம்மளோட எய்ம் எவ்வளோ அப்படின்னா 6% of the GDP நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது. பட் ஸ்டில் இட் இஸ் அரவுண்ட் 2.8% of the GDP. ஓகே, அண்ட் தேர் இஸ் அ என்ரோல்மெண்ட் ஆட்டோமேட்டட் பெர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. இதை வச்சு பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேட்டட் பெர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல் அப்படி வருதுன்னா அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும்னு அர்த்தம். இட் இஸ் அ ஐடி. இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் ஹையர் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்துக்குமே. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அக்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் ஈஸியாக உங்களால் வந்து மொபிலிட்டியை கொண்டு போக முடியுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐடி. ஓகேங்களா? அப்பேர் ஐடி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் சர்வேலே என்ன சொல்லியிருக்காங்க, நேற்றும் நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இங்கேயும் அதை பார்த்துருக்கோம். இந்தியா ஷிஃப்டட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட். ஃப்ரம் உமன்ஸ் டெவலப்மெண்ட் இந்தியா ஷிஃப்டட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரம் உமன் டெவலப்மெண்ட் we have shifted to women led development. women developmentனா என்னது? விமனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் போட்டாங்க. இப்போது டெவலப்மெண்ட்டில் விமனோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த லெவலுக்கு வந்து இந்தியா வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சான். ஓகே, பிகாஸ் தேர் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த விமன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they would have said somewhere here 37%. From 23% in 2018, the labor force participation has increased. Women labor force participation has increased to 37%. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6.5% ஆஃப் த ஜிடிபி வந்து நம்ம செலவு பண்ணுறோம். ஜெண்டர் பட்ஜெட்டிங்னா என்னது? ஜெண்டர் ரிலேட்டட், அதாவது விமன் ரிலேட்டடுக்கு விமன் ஸ்கீம்ஸுக்காக நம்ம எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து செலவு பண்ணுறோங்கிறது தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். This was exclusively introduced in our country from 2006. 2006லேருந்து போன வருஷம் அலாட் பண்ண விமனுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய ஸ்கில் பில்டிங் ஸ்கீம்ஸுமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஸ்கீம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ். இது வந்து ஃபார் ஜென்ரல் தான், ஆனால் வந்து விமனோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இதில். ஓகேங்களா? விமனோட பார்ட்டிசிபேஷன் அஸ் ஓவர் த இயர்ஸ் இன்க்ரீஸ்ட். அதே மாதிரி ஜன் ஷிக்ஷான் சங்கதன் ஸ்கீம். ஜன் ஷிக்ஷான் சங்கதன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் விமனு, அதுக்கப்புறம் ரூரல் பாக்கெட்ஸு, இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் எஸ்சி எஸ்டி விமன் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து ஜன் ஷிக்ஷான் சங்கதன் ஸ்கீம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஐஐடி நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இதில் விமன் பார்ட்டிசிபேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ விமனோடைய ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக இதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யோஜனா விச் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ் டு ஓப்பன் நோ ஃப்ரில் அக்கௌண்ட். நோ ஃப்ரில் அக்கௌண்ட்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைம்லலாம் 2014க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து
அந்த அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா பெனால்ட்டி எடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பேர்கிட்ட அந்த ஸ்கீமே இருக்காது, அதாவது வந்து பேங்க்கே இருக்காது, பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா கேஷாக கொடுக்க வேண்டிய நிலைமை. ஓகேங்களா, அந்த கேஷாக கொடுத்தா லீக்கேஜ் இருக்கும், கரப்ஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் லான்ச்சிங் திஸ் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகே, தே ஆர் இன்ஸ்ட்ரக்டிங் எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா டு ஓப்பன் த அக்கௌண்ட். உங்களுடைய ஆதாரை பயன்படுத்தி ஆதாரை லிங்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஓப்பன் அ நோ ஃப்ரில் அக்கௌண்ட். அதாவது வந்து மினிமம் பேலன்ஸே இல்லாமல் நோ மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையுமே ஆதார் கூட இணைச்சிட்டிங்க, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு யுவர் ஆதார் அக்கௌண்ட். ஓகேங்களா, அது இல்லாமல் நிறைய இதுவும் கொடுத்தாங்க, அதில் இன்சென்டிவ்ஸுமே கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா வந்து 5000 வரைக்கும் நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட it has facilitated 52.3 crore bank accounts. அதில் 56.6% வந்து 55.6% அக்கௌண்ட் வந்து it is held by women. So this also increased women empowerment. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கும்போது they will have their own account. அப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், they will have their money. உமன் கிட்ட மணி இருக்கிறதும் மென் கிட்ட மணி இருக்கிறதும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஏன்னா விமன் கிட்ட மணி இருந்துச்சு அப்படின்னா they will use it for the nutritious activity. ஓகேங்களா, அவங்களுடைய they will invest in their family இப்படின்னு வந்து ஒரு சர்வே சொல்லும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து there is a women led development and there is also an increased impact of caring economy. கேரிங் எக்கானமி, கேர் எக்கானமிலையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a increased impact. கேர் எக்கானமி அப்படின்னா என்னென்னா all services which are related to caring, எல்டர்ஸை வந்து பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் நர்சிங்கு, இந்த மாதிரி வந்து கேரிங் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து இது சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறது, which is both paid and unpaid. இது ரெண்டுமே கேரிங் எக்கானமி தான். வீட்டில் நம்ம அம்மாக்கள் பண்ணுறதும் கேரிங் எக்கனாமியில் ஒன்று தான். தே ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் வித்தவுட் அன்பெய்டு. ஓகேங்களா, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங், தே ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் சம்திங். ஸோ தே ஷுட் ஹாவ் தேர் ஃபேர் ஆஃப் ஷேர் அப்படின்ட்டு வி ஹவ் லான்ச்டு. அதாவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் லான்ச்டு உரிமை தொகை. ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த உரிமை தொகை, அதனால தான் அது உரிமை, உங்களுக்கான உரிமை அது. ஓகே, பட் டியூ டு எக்கனாமிக் அந்த இதனால எல்லாருக்கும் கொடுக்க முடியல. செலக்டட் இண்டிவிஜுவல்ஸுக்கு யார் யாருக்கெலாம் வந்து அந்த இதில் கம்மியாக இருக்காங்களோ, அந்த க்ரைட்டீரியாஸ் யார் யாரெல்லாம் இது ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தே ஆர் கிவிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் இஸ் அ கீ அப்படின்ட்டு முறையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிக் சர்வேல தே ஆர் டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த். ஓகே, மென்டல் ஹெல்த் தே ஆர் டாக்கிங். அண்ட் நம்மளுமே வந்து இதை தான் வந்து ஒரு 2 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ சொன்னோம், மென்டல் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. பிகாஸ் தே ஆர் சேயிங் தட் அ பர்சன்ஸ் மென்டல் எபிலிட்டி இஸ் அஃபெக்டட் பை இஸ் கண்டிஷன்ஸ், physical conditions and its societal conditions. societal conditionனா இப்போ நான் வந்து ஒரு பாவர்ட்டியில் இருக்கேன், அப்போ ஒரு பாவர்ட்டியில் இருக்கேன், என்னால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியல அப்படிங்கிற அந்த வெரி தாட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் இன்டியூசிங் சம் ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆன் மீ, டிப்ரெஷனை வந்து கொண்டு போகுது. ஸோ என்ன பண்ணாலும் நான் மேலே வள போகிறது இல்லை, நான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா they won't contribute for the productivity of the economy. ஸோ அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எக்கனாமிக் சர்வே இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங். அண்ட் தே ஆர் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த எக்கனாமிக் மென்டல் டிஸார்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஸ்டடீஸ் தே ஆர் என்கவுண்டரிங் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ், ஆங்ஸைட்டி ஆங்ஷியஸாக இருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்து தே ஆர் ஆல்சோ என்கவுண்டரிங்
they are also encountering extreme emotions, okay, extreme emotion, mood swings, இதெல்லாம் படிக்கும்போது வருதான், ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு அப்போ எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are recommending the proper implementation of healthcare programs such as National Mental Health Mission, Tele Mental Health Mission, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகரம், adolescent friendly health clinics, okay, these and all some schemes which the economic survey is talking about, okay. And then psychiatrist உடைய அந்த பாப்புலேஷனை வந்து உயர்த்தணும், ஓகேங்களா. நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 1,00,000க்கு 0.75 சைக்காட்ரிஸ்ட் தான் இருக்காங்களாம், ஓகேங்களா. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட கிடையாது, 1,00,000க்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட இல்லை, 0.75 சைக்காட்ரிஸ்ட் தான் இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய நார்ம்ஸ் படி 3 சைக்காட்ரிஸ்டாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏற்றுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ கிவிங் சம் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன், எஃபெக்டிவ் ஹெல்த் கேர் இன்டர்வென்ஷன், ஸ்கூல் லெவல்லையே வந்து ஹெல்த் கேர் இன்டர்வென்ஷன், மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷன், மென்டல் ஹெல்த் கரிக்குலம்லாம் வந்து ஆட் பண்ணணும், பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம பாசிட்டிவ் திங்கிங்குடைய அந்த தாட் ப்ராசஸை கொண்டு வரணும் பசங்களுக்கு அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க, ஓகே. நெக்ஸ்ட் தே ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர். இந்தியா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டராக இருந்தாங்களாம். 2015 to 2019 India held a distinction that it is being the second largest arms importer, not exporter. import பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம we are in the place of top 25 arms exporter. நம்ம வந்து 25 nations, top 25 nations arms exporter நேஷனில் டாப் 25க்குள்ளே வந்திருக்கோம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து பிஎஸ்யூஸும் சரி டொமஸ்டிக் கம்பெனிஸும் சரி ஹவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் திஸ். ட்ரோனியர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஏர்க்ராஃப்ட், ஓகேங்களா. ட்ரோனியர் 228, ஆர்ட்லரி கன்னு, பிரம்மோஸ் மிசைல் இப்போ தான் ஃபிலிப்பைன்ஸுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பினாக்கா ராக்கெட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் விச் ஹவ் பீன் சிம்பிளிஃபைடு பை அவர் கவர்மெண்ட். இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியான end-to-end ஆன்லைன் எக்ஸ்போர்ட் ஆத்தரைசேஷன் பண்ணதுனால வந்த விளைவுகள் தான் இது எல்லாமே அப்படின்ட்டு வந்து எக்கனாமிக் சர்வே சொல்லுது, ஓகேங்களா. அப்போ இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸு, எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டு இதெல்லாம் GS3ல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், வேல்யூ ஆட் பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. Next there is another important revelation that MGNREGA ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் அ no indicator of distress அப்படின்ட்டு வந்து எக்கனாமிக் சர்வே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ MGNREGA அப்படிங்கிறது என்னன்றது நமக்கு முதல்ல தெரியணும். There is a increase in farmer suicide before 10 to 20 years. இப்பயுமே இருக்குது, பட் மோர் farmer suicide வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டில் ஃபார்மர்ஸ் வந்து அந்த சீஸ்னல் தானே, ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது சீஸ்னல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நான் சீஸ்னலில் அந்த ஃபார்மர்ஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அண்டர் அ ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. ஒன்று அவங்க மைக்ரேட் ஆகணும், ஓகேங்களா, வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யணும், அப்படி இல்லைனா அங்கேயே கம்மியான கூலியில் வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கு செய்யணும், மீனியல் ஒர்க் செய்யணும். ஸோ இது எதுவுமே வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கடனை வந்து குறைக்கிற பாடு இல்லை, அதுக்கப்புறமா வந்து நிரந்தரமான எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ரூரல் டிஸ்ட்ரெஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 நாளாச்சும் ஒரு நிரந்தரமான ஒர்க்கை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் ரூரல் ஏரியாவில் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இதுதான் MGNREGAன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்போது அதுக்காக தொடங்கப்பட்டது. இப்போ எப்படி அது மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் ரொம்ப கம்மியான ஃபண்டிங் தான் போயிருக்கு, ரொம்ப கம்மியாக தான் அவங்க வந்து மேன் பவரை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், பாவர்ட்டி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி.
கேரளாவில் 0.1% தான் பாவர்ட்டி இருக்கான், தமிழ்நாட்டில் less than 1% தான் பாவர்ட்டி இருக்கான். பட் அவங்க தான் கிட்டத்தட்ட 45% ஆஃப் த MGNREGA ஃபண்டிங்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பாவர்ட்டி 45% இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் ரொம்ப கம்மியான ஒரு ஃபண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டிங் இல்லைனா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது டிஸ்ட்ரெஸ்ஸோடைய ஒத்து போல் எதை வச்சு ஒத்து போகுதுன்னா ஸ்டேட் மிஷினரியோடைய அந்த கெப்பாசிட்டியை வச்சு ஒத்து போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க எக்கனாமிக் சர்வே. அதாவது வந்து the demand under the MGNREGA is not the real indicator of rural distress, but it is a rather predominantly linked with the state institutional capacity. ஒரு ஸ்டேட்டோடைய இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி, வேலை கொடுக்கும் திறன், ஓகேங்களா, அவங்க எந்த அளவுக்கு வந்து வேலையை ஜென்ரேட் பண்ணுறாங்க, எஃபிஷியண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அதுக்கப்புறமா வந்து ஃபண்டிங்கை பொறுத்தும் இருக்குது. சம் எக்ஸ்டென்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் மினிமம் வேஜஸ். தமிழ்நாடு, கேரளா is ensuring some higher minimum wages for the MGNREGA. ஓகேங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. ஓகே, அங்கெல்லாம் வந்து 100 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பதில் அதே நாளில் வேறு ஏதாவது ஒரு ஹையர் ஹேண்டு ஜாபுக்கு வருது அப்படின்னா அதுக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, next is with respect to safety issues in the railway accidents. ஓகேங்களா, இன்னதான் வந்து நம்மளுடைய கேபிட்டலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே, கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கேபெக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். we have what to say increased our capital expenditure in railways. 77% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இருந்தாலுமே கவாச் சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டமுடைய அந்த இதுவாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நம்மளால் வந்து முழுமையாக வந்து எல்லா ஸ்டேஷன்ஸுக்குமே வந்து கொண்டு வர முடியலை. ஓகேங்களா, இதனால தான் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எக்கனாமிக் சர்வே சொல்லுது திருப்பி. ஓகேங்களா, தேர் இஸ் அ சேஃப்டி இஷ்யூ அண்ட் தேர் இஸ் அ இன்க்ரீஸிங் ஆக்சிடென்ட்ஸ், ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்லோ டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி இஸ் லைக்லி டு க்ரோ பை 6.5 to 7% திஸ் இயர் அப்படின்னு வந்து சர்வே சொல்கிறாங்க. ஓகே, அந்த சர்வேல வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸஸ், என்ன தான் வந்து ஜிடிபி வளர்ந்தாலுமே இட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் த அட்ரஸிங் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் தான் ஒரு வார்த்தை வந்து சிஇஓ, அதாவது வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இஸ் சேயிங் தட் டிப்ளாயிங் கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் எனர்ஜி இன்டென்சிவ் ஏஐ இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த லாஸ்ட் திங் அ க்ரோயிங் லோவர் மிடில் இன்கம் எக்கனாமி நீட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரியான இந்தியா மாதிரியான க்ரோயிங் லோவர் மிடில் இன்கம் எக்கனாமி எதை வச்சு சொல்கிறோம், பர் கேபிட்டா இன்கம் வச்சு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ லோவர் மிடில் இன்கம் எக்கனாமிக்கு லாஸ்ட் விஷயம் என்ன தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஏஐ தான். ஓகேங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் தான் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஏன் லாஸ்ட்டுன்றத அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ரைட் திஸ் லைக் வாட் ஆர் ஆல் த டைமென்ஷன்ஸ். அப்போது இதில் என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் இன்டென்சிவ், ஏ இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம்ல, ஒய் இட் இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ்னு சொல்லணும். ஏஐ ஒய் இட் இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ். ஓகே, தென் ஒய் இட் இஸ் எனர்ஜி இன்டென்சிவ், ஒய் இட் இஸ் எனர்ஜி இன்டென்சிவ் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ், நம்மளுக்கு ஏஐ இப்போ இன்ட்ரடியூஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறதால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு விளையும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம எதில் வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட்ஸ் மாதிரியான ஏரியாஸில், மேனுஃபேக்சரிங் மாதிரியான ஏரியாவில். இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, we can induce ஏஐ, ஆனால் வந்து அது எப்படி பண்ணணும், ரெடியூஸ்டு
இனோவேஷனாக இருக்கணும், ரெடியூஸ்டு இனோவேஷனாக இருக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்மளோட இனோவேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆன்சரை நீங்கள் எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டிஸ்கஸ், திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டிஸ்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சர்வேங்கிறது இது தாங்க. ஹைலைட்ஸ் வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க, இதை தான் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வேல ஒரு பெரிய புக் அது, பட் தே ஹவ் கிவன் தீஸ் ஆர் ஆல் த ஹைலைட்ஸ். அப்போது எக்கனாமிக் சர்வேல நம்மளுடைய ஜிடிபி growth வந்து 7% தே ஆர் ப்ரெடிக்டிங். அண்ட் சேலஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஹெட்வின்ஸ், அதாவது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் இன்க்ரீஸிங் தயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க கூட காம்படிஷன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து சைனாவோட இம்பார்ட்டண்ட்டான, சைனா இஸ் ஆல்சோ ஹேவிங் அன் பொசஸிங் அ சேலஞ்ச் டு இந்தியா. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் டிபெண்ட் ஆன் சைனா ஃபார் மேஜர் இம்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஏஐயோட த்ரெட்டு, திருப்பி ஏஐயோட த்ரெட்டை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஓகே, டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ் மைட் ரெடியூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் பேஸ்டு செக்டார்ஸ் விச் இந்தியா இஸ் மோர் டிபெண்ட் ஆன். ஏஐயில் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளோட சர்வீஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படாமல் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறமா வந்து டேப்பிட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டேப்பிட்னா லோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இன் ஸ்பைட் ஆஃப் வி ஆர் கிவிங், கவர்மெண்ட் ஹஸ் கிவன் ரெடியூஸ்டு த டேக்ஸ் ரேட்ஸ். ப்ராஃபிட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பட் தே ஆர் நாட் கன்வெர்ட்டிங் இட் இன்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போடுறதில்ல. தே ஆர் நாட் என்ஷூரிங் தேர் எண்ட் ஆஃப் த பார்கெயின் ஆர் சோஷியல் கான்ட்ராக்ட். நம்ம இதுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், கன்ஸ்பிக்யூவஸ் கன்சம்ஷன் அதில் பார்த்தோம். ஓகேங்களா? என்ன தான் குறைச்சாலும் we can't impose them the duty of investment. They have the right to profit, but we can't impose them the duty of investment. ஓகே, இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் அதே மாதிரியே 2030 வருஷம் 75 லட்சம் ஜாபை வந்து நம்ம we have to generate. அப்போ தான் நம்மளால் வந்து இந்த க்ரோயிங் ஒர்க் ஃபோர்ஸுக்கு கரெக்டாக தீனி போட முடியுன்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா டெஃபிஷியன்சி another important ப்ராப்ளம். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்பராக நம்மளால் வந்து அனாலிசிஸும் பண்ண முடியல. தென் இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராப்ளமாக வந்து எக்கனாமிக் சர்வே சொல்லுது. இது வரைக்கும் நான் இந்த எக்கனாமிக் சர்வேல இப்படி சொல்லி பார்த்ததே இல்லை. லைஃப் ஸ்டைல் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதாவது சோஷியல் மீடியா, ஸ்க்ரீன் டைம், செடென்ட்ரி ஹேபிட்ஸ், அன்ஹெல்தி ஃபுட், they are negatively impacting the productivity of the labor. சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்க்ரீன் டைம் வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து அதிலே இருக்கிறது, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ், 1 மணிக்கு சாப்பிட்றது, 2 மணிக்கு சாப்பிட்றது, அண்ணா நகரில் நிறைய வந்துடுச்சு இது. ஓகேங்களா? என்னவோ கோவா டைமிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைனா வெஸ்டர்ன் டைமிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஆக்டிவாக வந்து ராத்திரி தான் இருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். திஸ் வில் இம்பேக்ட் நெகட்டிவ்லி. ஓகேங்களா? ஹெல்த்தை வந்து ரொம்ப நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜாப் கிரியேஷன் பற்றி பேசுகிறாங்க. வி ஹாவ் டு கிரியேட் செக்டார் வைஸ் ஜாப்ஸு. அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். வி ஹாவ் டு சேஞ்ச் த லைஃப் ஸ்டைல். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸுக்கு போகணும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ஃபார்ம் செக்டாரை வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபார்ம் செக்டார் இஸ் த சேவியர் ஃபார் திஸ் டியூரிங் திஸ் கோவிட் டைமில் எந்த செக்டார் வளர்ந்துச்சுன்னா வெறும் ஃபார்ம் செக்டார் தான் பாசிட்டிவ் growth காட்டுச்சு, மற்ற எந்த செக்டாரும் காட்டல. ஓகே, அப்போ ஃபுட் ப்ராசஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு இருக்குது. வி ஹாவ் டு கிரியேட் தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் தென் வி ஹாவ் டு ரிமூவ் த ரெகுலேட்டரி பாட்டில்நெக்ஸ். இதெல்லாம் அப்படியே GS2ல GS3ல யூ கேன் ரைட் இட் ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதெல்லாம் அப்படியே பாயிண்ட்ஸு, கவர்னன்ஸுக்கு பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸுக்கு பாயிண்ட்ஸு. இதெல்லாம் அப்படியே எழுதுனீங்கன்னா போதும் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு. பில்டிங் ஸ்டேட் கெப்பாசிட்டியை யூ ஹாவ் டு என்ஹான்ஸ். ஓகேங்களா? டு சஸ்டெயின் அண்ட் ஆக்சலரேட் த எக்கனாமிக் ப்ராசஸ் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் த ஸ்டேட் கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ கூட நம்ம பார்த்தோம் MGNREGA கூட எந்த ஸ்டேட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சோ தே ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் மோர் ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃப்ரம் த லேபர் ஃபோர்ஸ். அப்போ ஸ்டேட் கெப்பாசிட்டியை யூ ஹாவ் டு இன்க்ரீஸ்.
அதை சொல்லிவிட்டு MGNREGA அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளை இதில் போடலாம். This is how you can integrate the current affairs. Okay. Next is with respect to carbon border adjustment tax. இது நான் வந்து சொன்னேன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன், மறுபடியும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 5 minutesல நம்ம இப்போ மறுபடியும் இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸை இந்தியா has criticized it as protectionist and it is also against the Paris agreement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் காமன் பட் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. காமன்னா என்னது? வி ஆல் ஹாவ் த காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிக்ரீஸ் த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், but a differential responsibility because developed countries historically has emitted carbon dioxide. Developing country is now can only now improve what to say emit the carbon dioxide. அப்போ எங்களுக்கு அதிகமான பங்கு வேணும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனில் இருக்கிற குளோபல் ஸ்டாக் டெக்கில். ஓகேங்களா. இவ்வளோ தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு விட முடியும், எமிட் பண்ண முடியும் அப்படின்னா அதில் எங்களுக்கு அதிகமான பங்கு வேணும். நீங்கள் கம்மியாக வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிக்கோங்க. இப்படி நாங்கள் எமிட் பண்ணி வரக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் ஆனால் வாங்க மறுக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் அதை ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன, ப்ரொடியூஸ் பண்ணாமல் என்ன, எங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் தானே. ஜிடிபியில் வந்து அது எங்களுக்கு எடுக்காது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, அப்போது எக்ஸ்போர்ட் வந்து எங்களுக்கு பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகாதுன்னும் போது அப்படி மறுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ரிஜெக்டிங் த பாரிஸ் அக்ரிமெண்ட். இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷனிசம் அது அப்படிங்கிற மாதிரி இந்தியா இஸ் அக்யூஸ்ட். ஓகேங்களா. அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, வாட் இஸ் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்பயே பார்த்தோம். ஓகேங்களா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதை தான் வந்து இன் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஒரு வாட்டி வந்து படிங்க. ஓகே, படிச்சுட்டு புரியல அப்படின்னா திருப்பி கேளுங்க, ஐ வில் அகெயின் எக்ஸ்பிளைன். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have granted the approval for பரந்தூர் சைட், சென்னைஸ் செகண்ட் ஏர்போர்ட். அப்போ ஒரு ஏர்போர்ட் வரணும் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரணும்னா த அப்ரூவல் ஷுட் கம் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், பாலிசி டிசிஷன் தான் எடுக்க முடியும். தே கேன் ஒன்லி சப்மிட் டு த யூனியன் கவர்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will send it to the proposal will be send it to the committee. ஓகேங்களா. the committee comprises of steering committee ன்னு சொல்லுவாங்க. steering committee. the steering committee comprises of 9 officials. அவங்க முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்ததுக்கப்புறம் they will recommend to central government and central government provide approval to the starting of any greenfield air project. ஏர்போர்ட் எல்லாம் வந்து greenfield அப்படின்னா புதுசாக உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். brownfieldனா ஆல்ரெடி உருவாக்குனதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா புதுப்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. சார், ஒன்று எத்திக்கல் கொஸ்டின். ஐஏஎஸ் இன்டர்வியூ போகும்போது நம்ம ரிலேஷன் யாராவது ஹெவிலி இன்ஜூர்டாக இருக்காங்க, ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரிலேஷன் வந்து ஹெவியாக இன்ஜூர் ஆகிருக்காங்க அப்படின்னாலுமே யூ ஹாவ் டு கோ டு ஐஏஎஸ் இன்டர்வியூ, தட்ஸ் ஆல். பிகாஸ் அவங்க இன்ஜுரி ஆகிருக்காங்க, யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யூ ஹாவ் டு வாட் டு சே சேஃப்லி யூ ஹாவ் டு அட்மிட் தெம் டு ஹாஸ்பிட்டல். நம்மளுடைய பணி அதுக்கப்புறம் அதோட முடியுது. ஸோ யூ ஹாவ் டு கோ டு த ஐஏஎஸ் இன்டர்வியூ அண்ட் யூ ஹாவ் டு கிராக் இட். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு வெகுமதியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாட் டு சே உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஜஸ்டிஸாகவும் இருக்கும். ஓகேங்களா. how to have simple understanding about the economic survey for UPSC. simple understandingனா ஃபஸ்ட்டு வந்து அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, ஹைலைட்ஸ்லாம் என்ன இருக்குன்ட்டு ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகேங்களா. நான் இன்னும் வந்து எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக பார்க்கல. அது வந்து உங்களுடைய GS3க்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் எக்கனாமிக் சர்வே விடுவாங்க.
யார் வந்து அந்த வருஷம் மெயின்ஸ் படிக்கிறீங்களோ அவங்க வந்து அந்த எக்கனாமிக் சர்வேவை ஃபுல்லாக படித்தா போதும். எக்ஸாம் யார் எழுத போகிறீங்களோ அந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறவங்க ஒரு மாதிரி ஃபுல்லாகவும் படிக்க தேவையில்ல, ஏன்னா டைம் வேஸ்ட்டு. ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானதோ. இந்த மாதிரி வந்து ஹிந்துலேயே வந்து அதோட ஹைலைட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை பார்த்தா மோர் தேன் எனஃப். ஓகேங்களா? ஃபுல்லாக படித்து நீங்கள் எக்கனாமியை கரைச்சி குடிச்சு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே சார், என்சிஆர்டி 12th to 6th அப்ரோச் பெஸ்ட்டா ஆர் 6th to 12th? 12th to 6th போங்க. அதாவது 12th to 6thனா 12th புரிஞ்சுதுன்னா போதும், அதோட நிறுத்திக்கோங்க. ஓகே, 6th வரைக்கும் படிக்கணுன்ற அவசியம், எல்லாத்துலேயும் 6th வரைக்கும் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் என்ன பண்ணலான்னா 6th உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய செய்திகள் இதெல்லாம் படிக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக உட்காந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. 12th மட்டும் படிங்க, அதுதான் மெயின். அதிலே எல்லாமே கவர் ஆகிடும் மேக்ஸிமம். ஓகே, ஹிஸ்ட்ரிக்கு டிஎன் புக்ஸ் படிக்கலாமா இல்லை என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணுமா? நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்சிஆர்டியே படிக்கலாம். நார்த்லேயே சில பேர் டிஎன் புக்ஸ் படிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே உங்களோட இஷ்டம்தான். என்சிஆர்டி வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். டிஎன் புக்ஸ் வந்து கொஞ்சம் பரவலாக இருக்கும், தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவுக்கு கொஞ்சம் அது வந்து பரதரப்பட்ட பறந்து விரிஞ்ச டாபிக்ஸாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்காது. ஓகேங்களா? ஷாலோவாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இயர்லி ஒன்ஸ் தான் எடுப்பாங்க. அது வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னா வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, ஹவுல் லைஃப் ஸ்டைல் கரெக்டு தான். ஓல்டு என்சிஆர்டி ஃபார் எக்ஸ்ட்ரீமா? நான் வந்து ஆல்ரெடி அமேஸ்னு ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன், அதில் வந்து எந்தெந்த என்சிஆர்டி எது எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள், நம்மளோட சேனல்லே இருக்குது. ஒய் வி வாண்ட் டு ஸ்லீப் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது தான், அவங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. பட் 8 hours ஸ்லீப் வந்து கன்ஃபார்மாக பண்ணணும். ஏன் நைட்டில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து டார்க்கான டைமில் நீங்கள் படுத்தால் மட்டும்தான் உங்களுடைய உடம்புல சுரக்கக்கூடிய, டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த மெலனின் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுதான் உங்களுடைய ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கும், கட்டுப்படுத்தும். அதனால தான் வந்து டார்க்கான இடத்துல படுக்கணும். நீங்கள் காலையில் படுத்தாலும் சரி டார்க்கான இடத்துல படுங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியம். லைட் இருக்கிற இடத்துல படுக்காதீங்க. லைட் இருக்கிற இடத்துல படுத்திங்கன்னா அந்த மெலனின் சுரக்காது. ஓகே, யூயூ வந்து சஜஸ்ட்லாம் பண்ணல. யூயூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, பேரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சமம்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்க வந்து தே ஆர் நாட் ஃபோர்ஸிங் லோக்கல் டு பை ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த லோக்கல்ஸ் இட் செல்ஃப். ஓகே, தமிழ் மீடியம் தமிழில் டிஎன்பிசி படிக்கிறீங்க, இப்போ சடனாக வந்து இங்கிலீஷ் சேஞ்ச் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. புரிஞ்சிக்க முடியலன்றீங்க, கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியலன்றீங்க. அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸாவது புரிஞ்சிக்கணுங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ்லேயும் தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. யூபிஎஸ்சின்னு வந்துட்டிங்கன்னா தமிழில் நீங்கள் எழுதலாம், பட் புரிஞ்சிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். படிக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆனால் டெய்லி படிக்கணும், கான்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், அப்போ தான் வரும். எக்கனாமிக் சர்வே பிலிம்ஸுக்கு நாட் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்குறீங்க. பெர்ஸ்பெக்டிவ்ஸுக்கு தாங்க இம்பார்ட்டண்ட்டு. அது அடுத்த வருஷம் திருப்பி வந்து அடுத்த எக்கனாமிக் சர்வே விட்டுருவான்.
அதனால் இந்த எக்கனாமிக் சர்வே படிக்கணுன்ற பெருசாக அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்த பட்ஜெட்டில் அடுத்த எக்கனாமிக் சர்வே வந்துடும். இன்னும் 6 மாதத்துலேயே வந்துடும். ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் தான். ஓகேங்களா? ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ். சஜஷன்ஸை நான் மைண்டில் வச்சுக்கிறேங்க. சார், ஐ எம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷ் ட்ரபிளாக இருக்குது. எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை தமிழில் பண்ணலாமா? தமிழ்லேயே பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கிலீஷில் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இங்கிலீஷ் ஆனால் நீங்கள் படித்து புரிஞ்சிக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் என்ன ஹிந்தி இங்கிலீஷ் தான். ஓகே, ஸோ தமிழ்லேயே பண்ணுங்கள். இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கோங்க, தமிழில் எழுதுங்க, தமிழில் பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.